என் பேர் ராதாமணிங்க. நான் இந்த நொய்யல் குறுக்கு சாலையில் இங்கே வந்து 15 வருஷம் ஆச்சுங்க. வாடகை வீட்டில் தான் இருக்கிற இத்தனை நாளுமே. அந்த வாடகையை எங்களால் கொடுக்க முடியல. பையனுக்கு வேற மூளை வளர்ச்சி இல்லைங்க. 13 வருஷமாக படுத்த படுக்கையை வச்சு அங்கேயும் இங்கேயும் தூக்கி அடைஞ்சு ரொம்ப பார்த்துட்டோம். இது ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தீங்களா எல்லாம் நீங்க? பார்த்துட்டு இப்படியே தான் இருக்குது. எது பண்ண முடியாதுன்ட்டாங்க. நிறைய பக்கம் தூக்கி அடைஞ்சிட்டோம். எங்களாலையும் முடியல. எல்லாம் குழுவில் அது இப்படி கடனை வாங்கி பார்த்துட்டேன். இப்போ ரொம்ப முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறோம். பிள்ளையொன்று இருக்குது, அதையும் படிக்க வைக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். இது அதுக்கு ஒரு செலவுக்கு ஒரு உதவி, ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு செலவுக்கு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறோம்ல. எங்களை தேடி கனவு ஹெல்ப் பண்ணுவோன்னு வந்தாங்க பாவா. கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் முடிஞ்ச வரையும் செய்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்களும் பொதுமக்களும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. ஏதோ உங்களால் நாங்களும் பொழைச்ச மாதிரி இருக்கு கொஞ்சம். வேற யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. எங்ககிட்ட சொந்த விட்டு யார்கிட்டையும் கேட்க முடியாது. உங்ககிட்ட என்னாச்சும் மனசு விட்டு கேட்க முடியுது. எங்ககிட்ட எப்பயாவது உதவி பண்ணிருங்க. சரிங்கம்மா, நாங்க எங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நாங்க கனவு.ஹெல்ப் மூலியமா பண்ணி கொடுக்குறோம். சரி, கவலைப்படாதீங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை? ஒரு ஹேண்டிகேப் சைல்டு ரைஸ் பண்ணுறது, அதுவும் கூலி வேலை செஞ்சு அந்த குறைஞ்ச சம்பளத்தில் குடும்பத்தை நடத்தி இந்த குழந்தையும் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? அவங்க கண்ணீரை துடைக்கிற மாதிரி எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்களும் பண்ணுங்கள்.